திரைத்துறையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைனா அது திருட்டு டிவிடி பிரச்சனை தான். டெக்னாலஜி வளர வளர இது ஏற்படுத்துற பாதிப்பும் அதிகமாகிட்டே போகுது. இந்த நிலையில திருட்டு டிவிடிக்கு எதிரான தன்னோட கருத்தை நடிகர் சங்க துணைத் தலைவர் கருணாஸ் ரொம்பவே கோவமா பதிவு பண்ணியிருக்காரு. அதை இப்ப பார்க்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இன்னைக்கு நம்ம பொறுப்புல இருக்குங்கிறத தாண்டி தயாரிப்பாளர் சங்கத்திலேயும் நான் 2 முறை நான் செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ரொம்ப நாட்களாகவே நம்ம சொல்லிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா கொஞ்சமாக தன்னுடைய அடிப்படை தகுதிகளையும் அதற்கான கட்டமைப்பையும் இழந்து நிற்கிது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். ஆனால் அதற்கு பெடரேஷன் சைடில் இருந்து, தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து, விநியோகஸ்தர் சங்கத்திலிருந்து, சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த பெப்சிங்கிற சங்கம் எல்லாம் சேர்ந்து எந்த விதமான முடிவையும் இதுவரைக்கும் எடுக்காமலே இருக்கு. இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டே இருக்கும்னால் சினிமாங்கிறது சாதாரண இண்டஸ்ட்ரி கிடையாது. நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த காலகட்டங்களில் வருடத்துக்கு 120 படம், 120 படங்கிறது பெரிய படங்கள் இருக்கு. இன்னைக்கு ரஜினிகாந்த் சார் நடிச்சிட்டு இருக்கிற ரோபோ 2 300 கோடி பட்ஜெட்ங்கிறாங்க. அந்த படங்களை தவிர்த்து சராசரியா இப்ப அவன்ங்கிற மாதிரி படங்களை நீங்க சிறு படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாலே குறைந்தபட்சம் 3 கோடி ரூபாய் ஒரு படத்துக்குன்னு சொன்னா 100 படத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 300 கோடிக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் பெரிய படங்களை சேர்த்தீங்கன்னா 600-700 கோடி ரூபாய் 12 மாசத்துக்கு டர்ன் ஓவர் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி. இதனுடைய தலைமையா இருக்கக்கூடியது தயாரிப்பாளர் சங்கம். ஆனா இதற்கான எந்த நடவடிக்கைகளும் எடுக்காமல் மேலும் மேலும் சினிமாவுடைய தரம் தாழ்ந்து சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமாக கேட்பது, இந்த தமிழ் சினிமா இந்த தொடர்ந்து இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னால் தமிழக அரசு தனியா இது மேல அக்கறை எடுத்து இதற்குன்னு ஒரு அவசர சட்டங்களை உருவாக்கி திருட்டுத்தனமாக இந்த படங்களை திருட்டி வீசிடியா ஒரு பெரிய கும்பல், பெரிய குரூப் ஒரு மாஃபியா குரூப் இதுக்குள்ள இறங்கி வேலை செஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாங்கிற ஒண்ணு இருந்தா தான் நாளைக்கு ஒரு பாரத ராஜாவோ ஒரு பாக்கியராஜோ உருவாக முடியும். சினிமாவே இல்லாம போனா என்ன, யாரு உருவாக முடியும்? ஆகவே அதற்கான பொறுப்பு சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய நமக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன்.